உலக இரட்சகர், சமாதானத்தின் கர்த்தர், ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய தயவு உங்களை நிரப்புவதாக. ஆவியானவருடைய புது பலன் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகள் உறவுகளை குறித்து இங்கே அருமையான ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவன் நமக்கு கொடுக்கிறார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். என் அன்பானவர்களே, மீட்பின் ஜனங்கள், கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்டு நடக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் தன் சொந்த ஜனங்களை அந்த ரட்சிப்பின் வழியில், அந்த மீட்பின் வழியில், ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கும் வழியில் நடத்துவதிலே அவர்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பார்கள். உங்கள் தனி குடும்ப உறவுகளில் என்னென்ன விசேஷ நாட்கள் வரும்போதெல்லாம் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மாமன், மைத்துனன் என்ற முறையில் எத்தனை பேர் உங்களோடு விருந்துண்ண வருகிறார்கள் அல்லவா? அதே விட மேலானதாக அவர்களும் உங்களைப் போல ரட்சிப்பின் ஜனங்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் ஜனங்களாய் மாறுவதில் அவர்கள் மேல் நீங்கள் கவனம் வைக்க வேண்டும். இதற்கு மேலாக உங்கள் வீட்டாரை விசாரிப்பது. ஆமென் அன்பானவர்களே, நானும் என் வீட்டாரும் தேவனையே, கர்த்தரையே ஆராதிப்போம் என்று யோசுவா சொன்னார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை விசாரிப்பது, அவர்களை நல்வழிப்படுத்துவது மிகவும் அவசியம். அதை கவனியாமல் போய்விட்டால் அவர்கள் கெட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை மறுதலித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் வெளியில் விசுவாசிகள் என்று வாழ்ந்துவிட்டு தேவனுடைய பார்வைகளை கெட்டவர்களாய் நாம் இருந்துவிடக்கூடாது. ஆகவே குடும்பங்களை விசாரிக்க வேண்டும், பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும், ஒவ்வொருடைய வழிகளை விசாரிக்க வேண்டும், அவர்களுடைய எதிர்காலத்தை விசாரிக்க வேண்டும், அவர்களுடைய சுவாபங்களை விசாரிக்க வேண்டும், அவரிடத்தில் இருக்கிற பேச்சு நடைமுறைகளை விசாரிக்க வேண்டும். அதுதான் விசுவாசத்தினால் நாம் நடப்பதனுடைய விளைவு. வேத புத்தகத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆலோசனைகளை தன் ஜனத்தாரும் தன் வீட்டாரும் கைக்கொள்வதில் ஆபிரகாம் சிறந்தவராய் இருந்தார் என்று ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் விசுவாச வாழ்க்கையை பற்றி தேவன் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் வேலை, தொழில், மற்ற காரியங்கள் என்று சொல்லி குடும்பங்களை விசாரிப்பதில் கவனமில்லாமல் ஒருபோதும் போய்விடக்கூடாது. அது மிகவும் ஆபத்தான ஒன்று. எல்லா சூழ்நிலையிலும் குடும்பங்களை கவனிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். பிள்ளைகளை உங்கள் கண்களுக்கு முன்பு கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்ற வழியில் நடத்துவதில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விசுவாசத்தின் ஜனங்கள் என்று பெயரெடுப்போம். தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம். நானும் என் வீட்டாரும் என் தேவனே ஆராதிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற மனிதன் தன் குடும்பத்தோடு கூட தேவனுக்கு பயந்து அவன் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோமே. அன்பானவர்களே, இதுதான் இந்த உலகிலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு குடும்பங்களாக, சாட்சிகளாக, அவரை ஆராதனையிலே ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வாழ்வது. எத்தனையோ பெற்றோர் சபை ஆராதனைக்கு வருவார்கள், பிள்ளைகள் வரமாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் யோசிப்பதும் இல்லை, விசாரிப்பதும் இல்லை. அது எவ்வளவு ஆபத்தானது என்று உணர்வீர்களா? மனம் மாறுவோம். இன்று முதல் குடும்பங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவர்கள் மேல் விசுவாச கண்களோடு நாம் நடத்துவோம், ஜெபிப்போம். அன்புள்ள நேசப்பிதாவே, நீ தந்த ஆலோசனைகள், கிறிஸ்து இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களும்
ஒவ்வொருவரை ஒருவர் விசாரித்து நல்வழிப்படுத்தி சீர்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய தலைசிறந்த கடமை என்று சொல்லுகிறீர். உமக்கு கோடி நன்றி அப்பா. நாங்கள் கெட்டவர்களாக இல்லாமல், விசுவாசத்தை மறுதளித்தவர்களாகவும் இல்லாமல், ஆண்டவரே நாங்கள் நல்லவர்களாக இருந்து விசுவாசத்தின் ஜனங்கள் என்று பெயர் எடுத்தவர்களாய் வாழ ஒவ்வொரு குடும்பங்களையும் விசாரிக்கிற அபிஷேகத்தை தாரும். மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.